வணக்கம் நேயர்களே, இதோ வேலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அப்பா கரியர் கைடன்ஸ் மற்றும் கவுன்சிலிங் நிறுவனத்தினுடைய முதன்மை ஆலோசகர் திரு பால் பிரதாப் ஜெயராஜ் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேயர்களே, நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு வேலை வாய்ப்பு தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் சார். அனைத்து ராஜ் டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஃபாரினுக்கு போயிட்டு உயர்கல்வி படிச்சுட்டு அங்கே வேலை தேடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல நடுவே இப்போ இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பண உதவி தேவைப்படும். அதுக்காக படிக்கும்போதே ஒரு வேலையில் சேர்ந்து படிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கிறதுக்கும் மற்றபடி அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் சிலர் வேலையில் சேர்றாங்க. சேர்ந்து முடிச்ச பிறகு அந்த படிப்புக்கு சம்பந்தமான வேலைகள் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி ஒரு வேலையை தேடி போகிறாங்க. அந்த வேலையில் இருக்கும்போது அவங்க அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேதர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை நோக்கமாக வச்சு போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, படிக்க போகிற இடத்துல ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு படித்து முடிச்சுட்டு வேற ஒரு வேலையில் சேர்ந்து செயல்படுறது, அந்த மாதிரி இது ரொம்ப நாளைக்கு அது பலன் தராது. போகும்போதே தன்னுடைய கல்விக்கு ஏற்ற வேலை அங்கே கிடைக்கும்ன்ற தகவல் எப்படி சேகரிக்கிறது? அது சற்று சிரமமானது தான். இப்போ நம்ம ஒரு உயர்கல்வி படிக்க போகிறோம், ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி, பிஹெச்டி இந்த மாதிரிலாம் படிக்க போகிறோம் அப்படின்போது நம்ம படிக்க போகிற பல்கலைக்கழகத்திலே நம்ம இங்கே ஏற்கனவே படிச்சிருக்கிறத பேஸ் பண்ணியோ நம்ம ஏதாவது ஆராய்ச்சி இந்த மாதிரிலாம் பண்ணி இல்லை நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சில ப்ராஜெக்ட்ஸில் நம்மளை போடுவாங்க. அந்த மாதிரி வரும்போது அது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ ஏற்கனவே இங்கே நம்ம கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருந்தோம், ஒரு நல்ல பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நல்ல ரிசர்ச் ஜேர்னல்ஸில், இல்லை நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு இன்டர்வியூக்கு தயாராக போகிற ஒரு மாணவர் அவர் கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன? ஒரு நிறுவனத்தை பற்றி அவர் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அந்த நிறுவனத்தை பற்றி? பெரும்பாலும் இப்போ ஒரு நேர்முக தேர்வுக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க முழு கவனத்தை செலுத்தணும். எதையுமே ஒரு ஏனோதானோ அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சில் போகக்கூடாது. சும்மா உதாரணத்துக்கு சொன்னோம்னா அவங்க உறக்கத்துக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கணும். அன்னைக்கு சரியாக தூங்காமல் ஒரு 3-4 நாள் சரியாக தூங்காமல் நேர்முக தேர்வுக்கு போனாங்கன்னா தெரிஞ்ச கேள்வி கூட தவறான பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தடுமாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால ஒரு இதுக்கும் அவங்க கவனம் செலுத்தணும். இப்போ நிறுவனத்துக்கு போகிறாங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றி முன்கூட்டியே அவங்க சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாங்களா, அந்த நிறுவனத்தை பற்றி வந்திருக்க நியூஸு வச்சு அவங்க நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டு வேறு சில தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் அந்த நிறுவனம் பண்ண ப்ராடக்ட்ஸு எப்படி விற்குதா என்ன ஏது இந்த மாதிரி கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா அந்த நிறுவனத்தில் ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹவுஸ் மேக்சின்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்க்கும்போது ஓஹோ இப்போ தான் 25வது வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாம் அவங்களால கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க இன்டர்வியூவில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குடிக்கிறதுக்கு தண்ணி இது மாதிரி நிறைய அவங்க எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. போகும்போது அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒழுங்கான ஒரு ஃபோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோல்டரில் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது கூடவே அவங்க கொஞ்சம் எம்டி என்வலப்ஸ், ஒயிட் பேப்பர்ஸ், அப்புறம் இந்த கம்மு, ஃபோட்டோ, ஸ்டேப்லர்ஸ் இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அங்கே போகிற இடத்துல அவங்க ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்படம் கேட்பாங்க. அந்த நேரம் நமக்கு இல்லைன்னா இதனால தான் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் குழப்பத்தோடய நேர்முக தேர்வு அணுகுவாங்க. அது அவ்வளோ சரியாக இருக்காது. பட் ஒரு புகைப்படம் இருந்துச்சுன்னா அதை சரியாக ஒட்டிட்டு அதை போடுறதுக்கு ஒரு நல்ல கவர் இருந்தால் நல்ல கவர்லையும் போட்டு ஸ்டேபிள் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, ஆர்கனைஸ் ஆர் அகனைஸ். ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆர்கனைஸ் ஆர் அகனைஸ்ன்றது 100க்கு 100 உண்மை இந்த விஷயத்தில். அந்த இன்டர்வியூக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் அவங்கள கட்டுப்படுத்த கற்றுக்கணும். ரொம்ப அவசரத்தை காமிக்கக்கூடாது, ஆர்வ கோளாறெல்லாம் அங்கே தெரியப்படுத்தக்கூடாது. கை காலெல்லாம் நம்மளையும் தெரியாமல் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இல்லாமல் அவங்க கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கணும். புரியாத சமயத்தில் அவங்கள மறுபடியும் சொல்லலாம். அப்பவும் விளங்கலை அப்படின்னா ஒரு உதாரணத்தோடு அவங்களையும் நீங்கள் சொல்லலாம். சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சரியாக சொல்ல வரல அப்படின்னா ஒரு பேப்பர் அந்த மாதிரி இது கேட்டு படம் வரைஞ்சி காமிக்கிறது அந்த மாதிரினாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான்டாக. ஆமாம். அப்பியரன்ஸில் எப்படி இருக்கலாம்? அப்பியரன்ஸ் பெரும்பாலும் என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுறோன்னா எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் அவங்க விதவிதமான உடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. சில உடைகள் போடும்போது அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ உறவினர்களோ ஃபேமிலியோ சேர்ந்தவங்களோ சொல்லுவாங்க இது உனக்கு ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது,
ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி இது கொஞ்சம் அவங்க நினைவுபடுத்தி பார்த்துக்கணும். எந்த மாதிரி உடை அவங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னு. ஏன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷர்ட் நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒருத்தருக்கு சூட் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு பிளேசர் நல்லா இருக்கும், சஃபாரி நல்லா இருக்கும். அது அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் நினைவில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உடை அணிஞ்சிட்டு போறது சரியா இருக்கும். பட் ரொம்ப ஒரு திருமணத்துக்கு போற மாதிரி இல்ல ஒரு பெரிய விழாக்கு போற மாதிரி நிறைய நகையோ இல்ல ரொம்ப போகணுன்ற அவசியம் நிச்சயமா கிடையாது. நம்ம போறது வந்து ஒரு நேர்முக தேர்வுல நல்லபடியா பதில் அளிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல போறோம். அதுக்கான உடை அணிஞ்சிட்டு போனா போதும். இந்த வேலையில சேரும் பொழுது இருக்கிற ஆர்வம் போக போக குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி தக்க வச்சு கொள்றது, இல்ல ஒரு வேலை எப்படி அணுகுவது? இப்போ ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீங்க சொல்றது உண்மை. ஒரு காலகட்டத்துல எல்லாமே வந்து ஒரு முதல்ல ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கும், அப்படியே படிப்படியா குறையும். பட் சில நிறுவனங்கள்ல வந்து தொடர்ந்து சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். பெரிய நிறுவனமா இருக்கும், இப்போ வந்து இந்த யூனிட்ல வச்சிருப்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சு வேற யூனிட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வேற டிபார்ட்மெண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரே நிறுவனத்திலேயே நமக்கு பலவேறு அனுபவங்கள் கிடைக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் சில நிறுவனத்துல அந்த மாதிரி இருக்காது. பட் ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஒரு நிறுவனத்துல தங்க வேண்டாம். இது கொஞ்சம் வித்தியாசமா கருத்து வேறுபடுற மாதிரி இருக்கும். பட் ஆராய்ச்சியில இதை தான் சொல்றாங்க. 3 வருஷம் ஒரு நிறுவனத்துல நம்ம சீரா வேலை செஞ்சு தேவையானது கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இன்னொரு நிறுவனத்தை அணுகி போறது நல்லது. ஏன்னா அப்பதான் நம்மளும் நிறைய கத்துக்க முடியும், நமக்குள்ளேயும் ஒரு இல்லைன்னா ஒரு புதுமையை கிணற்று தவளை ஒரு ரொம்ப உண்மை நீங்க சொல்றது அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் நிறுவனத்திலயும் சரி இந்த ஆள் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டா கவனிப்பும் கொஞ்சம் குறைஞ்சிடும். அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க எல்லாரும் பெரும்பாலும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா நம்ம இவ்வளவு வருஷமா இருக்கோம், நமக்கு அவ்வளவு உயர்வு தரலையே, புதுசா வந்த ஆளுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. 3 வருஷம்ன்றது ஒரு நல்ல டைம் தான். நம்ம சேர்ந்து நம்ம வேலையை கத்துக்கிட்டு அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம திறமையெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அடுத்த நிறுவனத்துக்கு போறது ஒரு நல்ல ஒரு இது. ஒரு நேர் தொடர்புல இருக்காங்க. வணக்கம், இதோ வேலை. வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். சந்திரசேகர், உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சார். பொதுவா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குங்க. அந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் படிச்சுட்டு இந்த பார்மசி துறையில எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதை கொஞ்சம் இப்போ பாராமெடிக்கல் கோர்ஸ் நீங்க பார்மசின்னு கேட்டீங்கன்னா டி ஃபார்ம்ன்ற கோர்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி பி ஃபார்ம்ன்ற கோர்ஸும் இருக்கு. அதுக்கப்புறமா உயர்கல்வியில எம் ஃபார்ம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ வேற சில புது கோர்சஸும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டி ஃபார்ம் படிச்சீங்கன்னா சொந்தமா மருந்து கடை வைக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற மெடிக்கல் டிஸ்பென்சிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், ஃபார்மசியில ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு ஃபார்மசி கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணலாம். சில பெரிய நிறுவனங்களில் வந்து அவங்க நடத்துகிற டிஸ்பென்சரிலையும் வேலை செய்யலாம். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசி ஷாப்ஸ்லையும் வேலை செய்யலாம். அந்த மாதிரி வேலை செய்யலாம். பி ஃபார்ம் அந்த மாதிரி முடிச்சிங்கனாலும் இதே மாதிரியும் செய்யலாம். இல்லை மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸ்லையும் போயிட்டு நம்ம அங்கே ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அந்த மாதிரி வேலைகள்லையும் ஈடுபடலாம். சொந்தமாக கடைகளும் வைக்கலாம், இல்லை ரேன் பேக்ஸிமா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அங்கெல்லாம் கூட நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அங்கேயும் வேலைக்கு போகலாம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து கேட்டது வந்து இந்த ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு மாறலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இது ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வேணும் இல்லை? ஆட்ரிஷன் ரேட்டு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை. பட் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. இது ஆராய்ச்சி மூலமாக தெரிய வந்த ஒரு கருத்து தான். 3 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு மதிப்பு கொஞ்சம் நிறுவனத்தில் குறையுதுன்றது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு சோர்வு நிலைமையை ஏற்படுத்தாது. அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டு புதுசாக கற்றுக்கலாம், வேற கற்றுக்கலாம். ஒரே இடத்துல இருந்து பண்ண முடியும். பெரிய நிறுவனம் டிபார்ட்மெண்ட்ஸ் மாறலாம், ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு நிறுவனத்திலே ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போக முடியும்.